Good morning, students. Polymer science subject unit 2 we are studying about the copolymerization and polymer techniques என்னென்ன இருக்குங்கிறத படித்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஃப்ரீ ரேடிக்கல் கோபாலிமரைசேஷன், அதாவது ஃப்ரீ ரேடிக்கல் கோபாலிமரைசேஷன்னா கோபாலிமரைசேஷனுங்கிறதே வந்து ரெண்டு மோனோமர்ஸை வந்து அட் அ டைமில் சைமல்டேனியஸாக பாலிமரைஸ் பண்ணுறது தான் கோபாலிமரைசேஷன். இதில் addition polymerization, free radical mechanism, addition polymerization with free radical mechanism நடக்கும்போது அதனுடைய மோனோமர்ஸ் வந்து எப்படி அட்ராக்ட் ஆகுது, ஃப்ரீ ரேடிக்கல் எப்படி கிரியேட் ஆகுது, அந்த ஃப்ரீ ரேடிக்கல் வந்து ப்ரொபகேஷனில் வந்து எப்படி அவங்க அட்டாக் ஆகுங்கிறத பற்றி தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல் கோபாலிமரைசேஷன். ஃப்ரீ ரேடிக்கல் கோபாலிமரைசேஷன் ரெண்டு மோனோமர்ஸ் இருக்கும். let two monomers M1 and M2 be mixed together and polymerized using a free radical initiator. புரிஞ்சுங்களா? ஃப்ரீ ரேடிக்கல் இனிஷியேட்டர் ஒன்று எடுத்துக்கிறோம், அது கூட ரெண்டு மோனோமர் M1 M2. once the initiator decomposes, the free radical form can attack M1 and or M2 as follows. இப்போ ஆர் அந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா ஆர் மேலே ஒரு டாட் இருக்கு இல்லையா, அது வந்து ஃப்ரீ ரேடிக்கல். அந்த ஃப்ரீ ரேடிக்கல் என்ன ஆகுது, இனிஷியேட்டரு ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ M1 அப்படிங்கிற மோனோமரை அட்டாக் பண்ணுது. சரிங்களா? அது எப்படி எழுதுகிறோம், ஆர் டாட் ப்ளஸ் M1 ஒரு ஃப்ரெஷ் மோனோமர் கிவ்ஸ் ஆர் M1 ஃப்ரீ ரேடிக்கல் சைட். அந்த டாட் மேலே வச்சுருக்க முடியாது, அது வந்து ஃப்ரீ ரேடிக்கல். அதே மாதிரி M2 மோனோமர் என்ன பண்ணும், ஃப்ரீ ரேடிக்கல் சைட்டை வந்து அட்டாக் பண்ணும் இல்லைங்களா. அப்போ ஃப்ரீ ரேடிக்கல் சைட்டு ப்ளஸ் M2 மோனோமர் கிவ்ஸ் ஆர் M2. அதாவது நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, அந்த ஃப்ரீ ரேடிக்கல் சைட் வந்து மோனோமரோட எண்டுக்கு போயிடும் அப்படின்னு அதை நம்ம படிச்சிருக்கோம். The two polymer chains can be the polymer chains thus be initiate ஆயிருச்சு once carrying the free radical site on the monomer M1 and M2 unit M1 and other on monomer M2. After the initiation comes the propagation. இப்போ தான் நம்ம நல்லா கவனிக்க வேண்டியது, இனிஷியேஷன் ஆரம்பிச்சிச்சு, ரியாக்ஷன் தொடங்க ஆரம்பிச்சது, ப்ரொபகேஷன். Here the chain carrying the free radical site M1 can either attack same another M1 molecule or M2 monomer. அதாவது M1ங்கிற மோனோமர் மேலே ஃப்ரீ ரேடிக்கல் சைட் இருக்கு, அந்த மோனோமர் இன்னொரு ஃப்ரெஷ் மோனோமர், அது M1 மோனோமரை அட்டாக் பண்ணலாம், இல்லைன்னா M2 மோனோமரை அட்டாக் பண்ணலாம். சிமிலர்லி த செயின் ஆஃப் ஃப்ரீ ரேடிக்கல் சைட்டு M2வில் இருக்கிற மோனோமரில் அந்த ஃப்ரீ ரேடிக்கல் சைட்டு வந்து எய்தர் M2 மோனோமரை அட்டாக் பண்ணலாம், இல்லைன்னா M1 மோனோமரை அட்டாக் பண்ணலாம். இதை எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, ஆர் M1 ஃப்ரீ ரேடிக்கல் ப்ளஸ் ஃப்ரெஷ் மோனோமர் M1 மோனோமர் கிவ்ஸ் ஆர் M1 ப்ரொபகேஷன். இதுதான் வந்து ப்ரொபகேஷன் ரியாக்ஷன் வந்து எப்படி எழுதியிருக்கோம், PR டைப் 1-1. அதே மாதிரி M1 மோனோமர் M2 மோனோமரை ரியாக்ட் பண்ணலாம், அட்டாக் பண்ணலாம். ஸோ இட் கேன் பி ரிட்டன் as ஆர் M1 M2 ஃப்ரீ ரேடிக்கல் propagation type 1-2. அப்புறம் M free radical R M2 monomer free radical plus M1 monomer. ஸோ இது என்ன பண்ணியிருக்கலாம், R M2 M1 propagation ratio வந்து propagation reaction வந்து type 2-1. அப்போது மறுபடியும் நாலாவது ரியாக்ஷன் வந்து M2 மோனோமர், அதே இன்னொரு M2 மோனோமர் அட்டாக் பண்ணும்போது R M2 மோனோமர் ஃப்ரீ ரேடிக்கல். இதை வந்து ப்ரொபகேஷன் டைப் 2-2ன்னு எழுதிருக்கோம். ஸோ 4 டைப் ஆஃப் ரியாக்ஷன் கண்டிப்பாக நடக்கும் ப்ரொபகேஷன் திசையில். ஒன்று வந்து ப்ரொபகேஷன் ரியாக்ஷன் டைப் 1-1, ப்ரொபகேஷன் ரியாக்ஷன் டைப் 1-2, ப்ரொபகேஷன் டைப் ரியாக்ஷன் 2-1, ப்ரொபகேஷன் ரியாக்ஷன் டைப் 2-2. அதாவது மாலிகுலர் 1 வந்து மாலிகுலர் 1ஐயே அட்டாக் பண்ணலாம், இல்லைன்னா மாலிகுலர் 1 வந்து மாலிகுலர் 2 அட்டாக் பண்ணலாம், இல்லைன்னா மோனோமர் 2 வந்து மோனோமர் 1 அட்டாக் பண்ணலாம், மோனோமர் 2 வந்து மோனோமர் 2வே அட்டாக் பண்ணலாம். அஸ்யூமிங் திஸ் 4 types of projection addition takes place, we are still having growing chain ending with
M1 radical. M1 radicals வந்து இருக்கு, M2 radicalஸும் இருக்கு. For all types of propagation. Now the rate of this 4 propagation reaction came. The rate of reactions எப்படி எழுதுறோம் அப்படின்னா, இது எப்படி எழுதுறோம்? R11 reaction 11 is equal to rate constant into monomer 1 free radical into monomer 2. அதான் 8.1ல காட்டியிருக்கோம். அதே மாதிரி reaction 12 is equal to rate reaction. K11ங்கிறது K2ங்கிறது rate of reaction. சரியா? ரேட் ஆஃப் குறிப்பிட்ட டைமில் ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத K12 மோனோமர் M1 ஃப்ரீ ரேடிக்கல் வித் M2. அதே மாதிரி rate of reaction 21 is equal to rate of reaction into M2 monomer and M1 monomer. அதே மாதிரி rate reaction வந்து 22 is equal to rate of reaction into M2 monomer free radical and M2 monomer. The basic assumption of this reactivity of any growing chain depends only on the end polymer units carrying the free radical site and not on the number of monomer units already added in the chain. The rate at the monomer M1, M2 are consumed during the can be expressed as follows. அப்போ அது எவ்வளோ மோனோமர்ஸ் நாம் அட்டாக் பண்ணியிருக்குங்கிறது இப்போ இது நமக்கு என்னது ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் now assuming the steady state where the rate of particular chain M1க்கு மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா M1 மோனோமரை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். M1 மோனோமர் மட்டும் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு M1 free radical with monomer M1 plus rate of reaction 21 M2 monomer free radical M1. இந்த 3 M1 இருக்கும். அதே மாதிரி இங்கே என்ன இருக்கு? rate of reaction வந்து எப்படி எழுதியிருக்கோம்? K12 into monomer M1 monomer M2 plus K22 monomer M2 plus M1. சரிங்களா? இது ரெண்டையும் நம்ம ஈக்குவலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது K112 ரெண்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. K12 M monomer fresh monomer radical fresh monomer 2 is equal to K2 monomer M2 M1. Then M1 divided by M2 is equal to K21 monomer 1 K21 monomer 2. The combination of the foregoing equation gives the copolymer equation. Copolymer equation வந்து நான் இப்படி எழுதலாம். எப்படி M1 rate of reaction of K11 or K12 M1 plus M2. அதே மாதிரி rate of reaction divided by rate of reaction M2 K22 K21 M1 plus M2. Where M1 gives the ratio of the monomers M1 M2 entered into the copolymer formed. We express the component M1 M2 in terms of mole fraction instead of mole concentration. Mole fraction மாத்திரம். Mole fractions எப்பவுமே வந்து small M1 M2 தான் எழுதணும். Mole fraction of M1 monomer and M2 monomer வந்து என்ன பண்ணியிருக்கோம்? small 1 M1 M2 மாற்றிருக்கோம். Mole fraction of the copolymer can be written as M1 divided by M1 plus M2 is equal to rate reaction of monomer 1 rate reaction of monomer 1 plus rate reaction of monomer 2. That is N1 is equal to 1 minus N2. Whereas N1 are the mole fraction of the monomer, M2 M1 and M2 are the copolymer form. Similarly, the mole fraction of the monomer M1 and the monomer fit can be given as M1 M2 capital N. இந்த M1 M2 வந்து கேபிட்டல்னா எடுத்துக்கிட்டோம்னா இப்போ 1 மைனஸ் N2 வேறு N1 என்னது மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் தி மோனோமர் M1 M2 ஆர் ரெப்ரசன்ட் அஸ் அ மோனோமர் ஃபெட். நவ் த N1 வந்து எப்படி எழுதியிருக்கோம்? R N1 ஸ்கொயர் ப்ளஸ் N1 N2 R 1 N1 ஸ்கொயர் ப்ளஸ் 2N N1 2 இது வந்து மாலிகுலர் ஃபார்முலா எழுதிருக்கோம். பை நோயிங் த R1 R2 we can also the monomer ratio. Determination of the reactive ratio. Reactive ratio எப்படி கண்டுபிடிக்கிறது? The ratio given the monomer can be experimentally determined by polymerizing the mixture two monomers in a varying ratio of the row constant. Usually less than 10 is minimized the effect, change the monomer ratio and polymerization.
சரிங்களா? Let us denote the monomer concentration ratio of the monomer into M1 bar M2 by M and corresponding the mole concentration ratio monomeric components of the polymer M1 bar M2 small M1 M2 bar come by P. Then the reactive ratio R1 can be compounded plotting the data according to the following two methods. By this இந்த வீடியோ நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து we'll discuss briefly. Thank you.